அந்த ஸ்டைல் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டாச்சு அந்த ஸ்டைலை திருப்பி பிடிக்கும். பிகாஸ் நான் வந்து வேறு இதில் போனேன். அஞ்சலி வெளியில் போட்ட செட்டு வந்து 5 டேஸில் பண்ணோம். இன்க்ளூசிவ் ஆஃப் ரோட் லேயிங் கார்பரேஷனில் பேசி அந்த தார் எல்லாம் போட்டு அது மாதிரி பண்ணோம். பேசிக்காகவே நீங்கள் சொல்லும் போது ஒரு கதையை நான் பேப்பர் பென்சிலில் போட்டுக்குவேன். உங்களோட கற்பனை அவ்வளோதான். நீ ரொம்ப ஜாஸ்தியாக ஆராய்ச்சியில் போனாக்கா அப்புறமா அந்த லைப்ரரியில தான் உட்காந்துன்னு இருப்பேன். நீ திருப்பி இந்த பக்கம் வரவே மாட்டீங்க. தருணி, அது வந்து நீ வச்ச பாரு இந்த இது சூப்பர் காம்போசிஷன். அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், எடுக்கிறது நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசி கிட்ட சொன்னோம். மணி சார் வந்து டிஃப்ரெண்ட்டு, சங்கர் சார் வந்து டிஃப்ரெண்ட். த 2 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். அந்த படத்தில் கிட்டத்தட்ட 9 இடம் 8 இடத்தை காட்டிட்டு ஒரு பங்களா மாதிரி காட்டியிருக்கோம். நான் அதை ஆடியன்ஸ் பற்றியே நினைக்கக்கூடாது, படத்தை பற்றி நினச்சி டைரக்டர் என்ன கேட்குறாரு அது பண்ணி கொடுத்துட்டா. அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நேர்காணல்ல தோட்டாதரணி கலை இயக்குனர் தோட்டாதரணி அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல சந்திக்க இருக்கோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல செவாலியே விருதுக்கு வாழ்த்துக்கள் சார். அந்த விருது அறிவிக்கப்பட்ட தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையாலுமே எப்படி இருந்தது? த்ரில்லிங்காக தான் இருக்கும். எனக்கு சின்ன அவார்டும் பெரிய அவார்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த அவார்டு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா when it comes from the French government by himself and அவரும் அந்த the consulate general, the what do you call him as minister or the person who is in charge of all these things, அவர் டெல்லியிலேருந்து வந்திருக்காருன்னு அந்த மினிஸ்டர் தரப்புனா அது it was nice. It was a thrilling moment because அவர் வருவாரா இல்லை வேறு யாராவது கொடுத்துருவாங்களா அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஸோ பட் he came by himself and it was nice. It was a nice function. அண்ட் இதுக்கெல்லாமே வந்து இந்த அலியன்ஸ் ஃப்ரான்சைஸில் பெட்ரிஷியான்னு இருக்காங்க, அவங்க தான் மெயினாக she did everything, corresponding everything she did. And it was very nice. உங்களுடைய இன்னொரு விஷயம் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. லண்டன்ல சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களுடைய நீங்க வரைந்த பெரியார் உருவத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு. அது வந்து உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெருமை மிகு தருணமா இருந்துச்சு? ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிஎம்மும் சரி மற்றும் மினிஸ்டர் யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் பேப்பரில் போட்டு விளம்பரம் மாதிரி கொடுத்துருக்காரு அவர். ரொம்ப நன்றி அவருக்கு. அது வந்து ஏதோ சாதாரணமாக இதை கேட்ட மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டுட்டு போனார். சரி நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அந்த ஸ்டைல் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டாச்சு அந்த ஸ்டைலை திருப்பி பிடிக்கும். பிகாஸ் நான் வந்து வேறு இதில் போனேன். சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் வராது நம்மக்கிட்ட கற்றுக்கினது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரே சிட்டிங் தான். நான் 4-5 வாட்டி உட்காந்துக்கிட்டு அதை கொஞ்சம் டச் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. ப்ராபப்ளி கொஞ்ச நாள் கழித்து நான் அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ இது கேட்கும்போதே சரி இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்கும்போது நான் பண்ணி கொடுக்குறேன். ஒரே சிட்டிங்கில் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளோ நேரம் எடுத்துச்சு சார்? ஒரு 6 hours எடுத்துது. யூஸ்வலாக அது காயணும். ஸோ இது காயத்துக்கு முன்னாடி என்னென்ன டெக்னிக் இருக்குது, சில டெக்னிக் இருக்குது. காயத்துக்கு முன்னாடி காயஞ்சப்புறம் கொஞ்சம் வரைகிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த முதல் டெக்னிக்கே நான் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ரையிங் ஆயில் எல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டேன். ஏன்னா டைம் பத்தலை எனக்கு. இப்போ காலம் வந்து மாறும்போது ஒவ்வொரு விஷயங்களும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது பெயிண்டிங் நீங்கள் ஆரம்பித்த பெயிண்டிங்ல இருந்து இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களும் நீங்கள் மாற்றி இருப்பீங்க. அது மாதிரி தான் சினிமாலையும் வந்து பல விஷயங்கள் வந்து முன்னேறிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆரம்பித்த காலத்துக்கும் இப்போக்கும் அந்த ஆர்ட் டிரெக்ஷன் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான வித்தியாசங்கள் எல்லாம் பார்க்குறீங்க? நிறைய இருக்குது. அது சொல்லப்போனால் ஒரு பெரிய புத்தகமே வரணும். நம்ம அதை பற்றி தெரியணும். எந்த புதுசாக போய் இப்படின்றாங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். தவிர நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே பண்ணிட்டாக்கா அது பெட்டர். ஏன்னா அதுதான் தெரியும் எனக்கு.
நீங்கள் சடனாக ஒரு கம்ப்யூட்டர் கூட்டணும் வந்து கொடுத்துட்டிங்கன்னாக்கா நான் எனக்கு தெரியாது கம்ப்யூட்டரை பற்றி. ஆனால் படம் மட்டும் போட்டு பார்ப்பேன். அப்படி வந்ததுன்னு. அதனால் நீங்கள் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ, எந்த வந்து பேப்பரும் பென்சில் தான். இப்போது வரைக்கும் அதே தான். மாடியில் ஒரு சின்ன டேபிள் வச்சுருக்கேன். எங்கள் அப்பா ஒரு 12 வயசுல நம்ம வாங்கி கொடுத்தாரு, அது 15 ரூபாய்க்கு. அந்த டேபிளே இன்னும் வச்சுன்னு இருக்கிறேன். ஸோ லாஸ்ட் இந்த பொன்னியின் செல்வம் அது பண்ணும்போது தான் நான் வந்து இந்த டேபிளில் உட்காந்து பண்ணேன். இப்போது கம்ப்யூட்டரில் கூட இப்போ சிஜி கொடுக்கணுன்னாக்கா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அவங்க பண்ணணும். சிஜியில் மலை அதெல்லாம் போடலாம், பட் மலை கூட அந்த பக்கத்தில் எந்த பக்கத்துலேருந்து லைட்டு வருது அதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும் சோர்ஸ். சும்மா மலை போட்டுட்டு சூரியன் அந்த பக்கத்துலேருந்து வந்து இவர் லைட் இந்த பக்கத்துலேருந்து போட்டார்னாக்கா அது சரிப்பட்டு வராது. ஸோ அதனால் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். சினிமாலே எல்லாரும் ஒற்றுமையாக வேலை செஞ்சாக்கா அது சினிமாக்கே நல்லது. நான் பெரியவன் அப்படி இருந்து இவர் லெனின் சார் வந்து கேமரா பிடிச்சிக்கிட்டு இல்லை நான் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அவர் சொல்லிட்டு நீங்கள் டைரக்ட் பண்ணி இது ஆளுக்கு செப்பரேட் ஆகிடும். இப்போ முன்பு வந்து இப்போது சிலது லாஸ்ட்டில் நான் பண்ணது வந்து இது அஃப்கோர்ஸ் இதுக்கு நான் ரஃப் ஸ்கெச்சஸ் போட்டு கொடுத்துருக்கேன் பொன்னியின் செல்வத்துக்கு. அந்த படத்துக்கு சங்கர் சார் படத்துக்கு வந்து பண்ணும்போது டைரெக்டாக இந்த கோபாலா சாங்க்கு அதெல்லாம் வந்து 15 நிமிஷத்தில் போட்டு கொடுத்துட்டேன். அட் த மோஸ்ட் ½ அன் ஹவர். 2 சாங்குக்கு இந்த மாதிரி தான், இந்த சாங்ஸ் 2 சாங்ஸுக்கு இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நல்லா கேட்டாங்கன்னாக்கா நான் பண்ணி கொடுப்பேன். என்னை கேட்கலையோ அந்த செட்டு வரைக்கும் பண்ணிவிட்டு போயின்னே இருப்பேன். ஏன்னா இதில் வந்து காஸ்டியூம் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாமே இம்பார்ட்டண்ட். காஸ்டியூம் வந்து நான் இதே க்ரீன் எல்லோ மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ளூ கலரில் ஒரு டிசைன் போட்டேன்னா இதே கலர் ஸ்கீமில் என் செட்டு இருக்கும். அப்போது அந்த ஃபுல் செட்டை மாற்றணுமா இல்லை ட்ரெஸ்ஸை மாற்றணுமா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு நிறைய வாட்டி. அதனால் நான் தலையிடுறதில்லை. இருந்தாலும் நான் பழைய காலத்தில் எங்கள் அப்பா, கங்கா சாரு, இல்லை அங்கமுத்து சாரு, இல்லை அந்த மாதிரி நிறைய பேர், கோட்காங்கர்னு இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே சேகர் சார் இருக்கார், ஏகே சேகர் வந்து ஒன் ஆஃப் த பைனியர்ஸ். அவர் இந்த சந்திரலேகா அந்த படங்கள்லாம் பண்ணார், வாசனுக்கு எஸ்எஸ் வாசனுக்கு. அவர்கிட்ட தான் அப்பா வந்து அவர் தான் குரு இவருக்கு. ஸோ அதனால் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அவர் மேலே தான் ஜாஸ்தியாக போச்சு. பார்த்தேன் தவிர நான் எதுவும் கற்றுக்கலை. ஸோ ஃபஸ்ட் செட்டு கூட ஏவிஎம்மில் போடும்போது அவரை கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் கூப்பிட்டேன். இப்போல்லாம் செட்டு போட்டோம் சார் வாங்க அப்படின்றானுங்க தவிர அந்த 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 பயம் இல்லை. இப்போ இருக்கிறவங்களுக்கு தைரியமாக இருக்காங்க. ஆனால் நான் வந்து ஒரு சின்ன செட்டு தான், ஒரு குடிசை தான் போட்டேன். ஆனாலும் அந்த பயம் இருக்குது. பெரியவங்க அவங்கள வந்து காட்டணுன்னா அவர் கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டு இப்படி அப்படின்றாரு. இவர் சிரிக்கிறாரா இல்லை ஏதாவது கிண்டல் பண்ணுறாரா நம்மள தெரியல. அப்புறமா அந்த டைமில் நடந்து போகும்போது அவர் முரட்டு கலை தான் லாஸ்ட் பிக்சர். அந்த டைமில் அவர் வந்து எப்படி வந்தீங்க தாத்தா நீங்கள் இதில் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே வந்தோம். அவர் கொஞ்சம் கதையெல்லாம் சொன்னார். நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப சினிமாவுல ஒரு விஷயம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா எல்லாருடைய கோஆர்டினேஷனும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. பெருக்கிற பொம்பளை யாராவது இருந்தால் கூட எம்மாடி நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரோடை க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணுற, இது சரிப்பட்டு வராது. செட்டில் போடும்போது ஃப்ளோரெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாம்பே தோட்டம் இருக்க அந்த ஸ்மூத்தாக இருக்கும், அதை வச்சுட்டு தான் பண்ணணும். இதுவும் வால்தூள் போட்டு தண்ணியில் ஊற வச்சு தெளிக்கணும். அது யாரும் பண்ணுறதில்ல. இப்போ 10 வாட்டி சொன்னால் கூட வால்தூள் இல்லையா சார், வால்தூள் அப்படின்றானுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து இந்த ஃப்ளோரிங்கை வந்து நீட்டாக இருக்கும், ஒரு டஸ்ட்டும் இருக்காது. ஒரே டஸ்ட் இருந்ததுன்னா கேமராமேன் வந்து சார் ஃபுல் ஃப்ளோரிங் அன்றாக இருக்குது சார், எல்லாம் நடந்துட்டு வராங்க அப்படின்னா. ஸோ மாப்பிங் பண்ணாக்கா அதில் பிரிண்ட் வரும், அது காயத்துக்குள்ளே நம்ம ஆளுங்க வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெருக்கிற பொம்பளையிலேருந்து ப்ரொடக்ஷன் அவன் கரெக்டாக டைமுக்கு காஃபி கொடுக்கலன்னா நம்ம மூடெல்லாம் அவுட் ஆகும். ஸோ அவன் அந்த ஆள் ப்ரொடக்ஷன் பீப்புள்
ஃப்ளோர் மெயின்டெனன்ஸ் பீப்புள், தென் த கேமரா அண்ட் லைட் பாய்ஸ், அதுக்கு முன்னாடி செட் போடுறதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் அசிஸ்டண்ட்ஸ், ஆர்ட் ஹெல்ப்பர்ஸ், கார்பெண்டர்ஸ், இதெல்லாம் ஒரு 1000 பேர் இருப்பாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ ஒரு செட்டு போனோன்னா மினிமம் ஒரு 200 to 300 பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. அது ஒரு வாரம் எடுத்துக்குவோம். அது நம்ம கேட்குறது வந்து எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தான் கேட்பாங்க. அந்த செட் என்ன சார் ஆச்சு இந்த ஸ்பீடில். ஸோ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எதுனாக்கா அஞ்சலி. எல்லா படத்துலையும் அப்படி தான் வரும். அஞ்சலி வெளியில் போட்ட செட்டு வந்து 5 days பண்ணோம். அந்த ஃபுல் செட் இன்க்ளூசிவ் ஆஃப் ரோட் லேயிங். அது யாரோ நம்ம பையன் வந்து ஒரு ரோலர் கொண்டு வந்துட்டு கார்பரேஷனில் பேசி அந்த தார் எல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே அர்ஜென்ட்டு தான். ஸோ டைம் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரி, ஒரு படத்துக்கு வந்து டைம் கொடுத்தாங்க, செட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் வந்து ஜிவி சுப்பராவ் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சேன். அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு கான்டெம்ப்ரரி. அது வந்து மித்தலாஜிக்கல் செட். ரம்பா, ஊர்வசி, மேனகா 3 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. சரி, ரொம்ப ஹாப்பியாக இது வரைக்கும் செட்டே வந்து நம்ம கரெக்டாக கொஞ்சம் டைம் ஆகுமே, இந்த செட்டு மட்டும் கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நான் அவர்கிட்ட கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். அவர் சாந்திநிகேதனில் படித்தார். ஸோ அந்த கொஞ்சம் அந்த ஸ்டாண்டர்டு இருந்தது. ஸ்டாண்டர்டுனாக்கா பேச்சிலையும் ஸ்டாண்டர்டு, சும்மா கத்துறது இதெல்லாம் பண்ண மாட்டார். நான் எதுக்கும் ஒரு செட்டு போய் பார்க்கலாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏற்றிக்கிட்டு வந்தேன். வந்தப்புறம் சரி ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த டோர்லேருந்து மெதுவாக பார்த்தேன். ஃப்ளோர் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. சரி, வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ண சொன்னாங்க. இது வந்து 4வது ஃப்ளோரு 6வது ஃப்ளோரு நடந்து வாயினி ஸ்டூடியோவில். சரி, கதவு திறந்து ஒரு லைட்டை போட்டு பார்த்தா இவங்க வந்து அந்த ப்ரௌன் பேப்பர் தானே ஃப்ளோரிங்கெல்லாம் அந்த காலத்துலலாம். இந்த ப்ரௌன் பேப்பர் போட்டு இவனுங்க எனாமலில் டிசைன் எல்லாம் பேப்பர் கட்டிங்கில் பண்ணாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னாக்கா அதெல்லாம் அடித்த பிறகு இவங்க ஒரு லேக்கர் மாதிரி அது வந்து லேக்கர் கிடையாது, சைதாப்பேட் ஆயில்னு ஒன்று வந்தது. அது ரொம்ப டேஞ்சர், கொஞ்சம் ஃபயர் இன்ஃப்ளமபிள் மெட்டீரியல். அந்த ஆயில் வந்து நைட் போட்டுடுவாங்க. காத்தாலக்குள்ளே நீ பழைய படங்கள்லாம் பார்த்தோன்னா அதுதான் பெரிய லேக்கர் டின்னு, டியூலெக்ஸ் அந்த கம்பெனியெல்லாம் இல்லை. ஸோ இந்த கலர் அடித்து என்ன எடுத்தேன்னாக்கா அது சரியாக காயாதோ இல்லை போர் காஞ்சிட்டு கீழே இருக்கிற ஒட்டினாங்களே மைதா பேஸ்ட் வச்சுக்கிட்டு அதெல்லாம் காஞ்சிட்டு இதெல்லாம் தூக்கிட்டு ஒரு அலை மாதிரி வந்துடுச்சு உள்ள. இன்னும் 2 days தான் இருக்குது. இத்தனை நாள் அந்த 4 days இருந்தது. யாரும் பார்த்தா 2 days நாங்கள் போய் பார்த்துட்டோம். அது மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலான்னு திருப்பி அந்த பெயிண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி மொத்தம் இப்படி எடுத்தானாக்கா மொத்தம் டோட்டல் ஃப்ளோர் வந்துடுச்சு. எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக பேப்பர் போட்டு அந்த 2 daysக்கு முன்னாடி கரெக்டாக காலங்காத்தால் ஷூட்டிங்கன்னாக்கா காத்தால் நாங்கள் ஒரு 5 மணிக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ நார்மலாக ஒரு செட் அமைக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன்லாம் ஒரு வரலாற்று புதினமாக இருக்குது, அதை வந்து ஒரு விஷுவலாக கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ரிசர்ச்லாம் எடுத்துப்பீங்க? கொஞ்சம் ஃபஸ்ட்டு பேசிக்காகவே நீங்கள் சொல்லும் போது ஒரு கதையை நான் பேப்பர் பென்சிலில் போட்டுக்குவேன். உங்களோட கற்பனை அவ்வளோதான். நீ ரொம்ப ஜாஸ்தியாக ஆராய்ச்சியில் போனான்னாக்கா அப்புறமா அந்த லைப்ரரியில தான் உட்காந்துன்னு இருப்பேன். நீ திருப்பி இந்த பக்கம் வரவே மாட்டீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வரைக்கும் உங்கள் மூளையில் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அது பேப்பரில் போட்டோன்னா போட்டு இப்படி இல்லை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு இருப்பேன், நம்ம சவுண்ட் இன்ஜினியர், அவங்க வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண, ஏன்னா ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் போட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீ ஹஸ் கிவன் மீ சம் டோட்டல் ரெஃபரன்சஸ். பட் அந்த ரெஃபரன்ஸுக்கும் நம்ம பண்ணுற போட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து வேறு சமாச்சாரத்துக்கு மேலே வைக்கிறது போட்டு, அது வந்து ஜென்ரல் போட் பண்ணுறது, அதுக்கும் ட்ரை பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததே நீ வந்து ஃபஸ்ட்டு ரெஃபரன்சஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்காத, இல்லை ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு சார் இந்த போட்டா சார்
இந்த போட்டா சார் அதெல்லாம் ஒத்து வராது. மூளையில் என்ன இருக்குதோ அது ஃபஸ்ட்டு பேப்பரில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரிசர்ச்ன்றது அப்புறம் வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி. இந்த பர்டிகுலராக பொன்னியின் செல்வன் படத்துக்கு என்ன மாதிரியான டிஸ்கஷன் மணிரத்னம் அவர்களோட போச்சு? எல்லாத்தையுமே நான் ஃபுல் கதையை கேட்கவே மாட்டேன். உங்களுக்கு எப்போ எது வேணும்னு கேட்டிங்கனாக்கா அது தகுந்த மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஏன்னா அது மட்டும்தான் இருக்கும் உங்கள் கான்சன்ட்ரேஷனில். மொத்தம் ஸ்டோரி அங்கேருந்து வராங்க, இங்கே வராங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட இந்த செட்டுக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த செட்டு பற்றி சொன்னாங்க அதுக்கு பண்ணுவேன். பட் ஒரே வாட்டி ஸ்டோரி சொல்லிவிட்டு நம்ம தெரியாத இவர்கிட்ட யார்கிட்டாவது சொல்லிட்டோமோன்னு ஒரு பயம் இருக்கும் எனக்கு. ஏன்னா 1க்கு 2 படம் பண்ணின்னு இருந்தேன் அந்த டைமில். பட் கான்சன்ட்ரேஷன் வாஸ் மோர் ஆன் திஸ் பிக்சர். ஓகே ஓகே. ஸோ ஒரே செட்டு திருப்பி இன்னொரு வால் வேணும்னு சொன்னாங்க. அந்த வால் பிரிக்கிறதுக்கு எங்கள் அசிஸ்டண்ட் ஒருத்தர் ஒரு 9 hours ஆகும் அந்த வாலை எப்படி எடுத்து பண்ணுறதுக்கு. இந்த 9 hours எதுக்கோ பிடிவாதமாக இருந்தேன். அங்கேயே உட்காந்துட்டேன் சேர் போட்டு. எப்போவுமே செட்டு நடக்கும்போது அங்கே தான் உட்காருவேன். மற்ற மாதிரி அப்படி காரில் அப்படியே போயிட்டு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த பாணியில் வந்திருக்கோம் நாங்கள். எல்லாமே நாங்கள் தான் பார்க்கணும். டெக்கரேஷன் நாங்கள் தான் பார்க்கணும், மெட்டீரியல் நாங்கள் தான் பார்க்கணும், கர்டன் மெட்டீரியல் நாங்கள் தான் பார்க்கணும், காஸ்டியூம் நாங்கள் தான் பார்க்கணும், ஃபர்னிச்சர் நாங்கள் தான் பார்க்கணும். இதெல்லாம் இல்லாத அந்த பெயிண்டிங் எல்லாம் செவரில் என்ன போய் அந்த இதை நான் ஆளுங்களை கூப்பிட்டேன். இது ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் தான் நடந்தது. அதுக்கு நிஜமாகவே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அந்த மரியாதை கொஞ்சம் இருக்குது அந்த. ஏன்னா நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்கேன். பசங்களை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களா சாப்பாட்டு இங்கே கொண்டு வர சொல்லிவிடுவேன். 2 பேரை போய் சாப்பிட்டுடுங்க. ஒரு 80 பேர் வந்தாங்க. 80 பேர் நீங்கள் என்ன செய்கிறீங்க தெரியாது. எனக்கு 3 hours எனக்கு மொத்தம் வால் இந்த பக்கம் திரும்பணும். தட் இஸ் இப்படி இருந்த வால் உங்கள் பக்கத்தில் இது டோட்டலாக இப்படி திரும்பணும், உடைக்காத. 12 அடி ஹைட் வால், லென்த் 60 அடி. அங்கே உட்காந்தேன். மொத்தம் ஒரு 4 hours திருப்பிட்டாங்க வால் மொத்தம். அப்போ தான் அவங்களும் அர்ஜென்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. கேமராமேன் அர்ஜென்ட்டில் வெயிட் பண்ணுவார், லைட்டிங் போயிடும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சமயத்தில் உங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அது பண்ணணும். இது எனக்கு பேர் வருமா, இதுக்கு அவார்டு வருமா, அதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. வந்ததுன்னா நல்லது. அந்த தலையெழுத்துக்கு இப்போ அவார்டு கொடுக்க மாட்டேனுங்க. ஸோ சம்திங் அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிபடி. யூ பி யுவர் செல்ஃப். நீங்கள் பாட்டு நீங்கள் வேலை செஞ்சுன்னே இருங்க. தட்ஸ் த பெஸ்ட் திங் டு டூ. ஸோ இந்த ஒரு போர்ஷன் தான் உங்களுக்கு அந்த படத்தில் சேலஞ்சிங்காக இருந்துச்சா சார்? இல்லை, நிறைய இருந்தது. பட் இது சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் குரூஷியல். அந்த டைமுக்கு கரெக்டாக எல்லாமே அப்படி தான் ஆகும். ஸோ எனக்கும் மணி சாருக்கு அப்போ போவோம், இப்போ பாரு லேட்டாக கொடுக்குறாங்க. என்னோடய ப்ராப்ளம் என்னென்னா அந்த காலத்தில் ஃபிலிம் யூஸ் பண்ணுறாங்க. இதே 10 டேக் ஆச்சுன்னாக்கா என்ன செய்வாங்க, 1 hour ஆகும். அந்த 1 hour எனக்கு கொடுத்துட்டாக்கா அங்கே ஏதோ ஒரு பண்ணலான்னு இருக்கிறேன். அது பண்ணிட்டு நிரூபித்து காட்டும். அதுக்கு தான் அந்த பழைய ஆர்ட் டைரக்டர் சார் அவர் கூட வேலை செய்யும்போது சொன்னார், டோன்ட் எவர் டெல் யுவர் மிஸ்டேக்ஸ் டு எனிபடி. ஸோ அதனால் அப்பப்போ ஞாபகம் வரும், சைலண்ட்டாக இருந்துடுவேன். சார் சூப்பராக இருக்குது சார் செட்டு. அப்படியா, வெரி குட், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காமாக இருந்துருது. ஆனால் அந்த பக்கத்தில் ஒரு பெரிய வாஷ் வச்சா நல்லா இருந்திருக்கும், அப்படி என் மனசில் மட்டும் அடிச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். சொல்லியிருந்தீங்க நீங்களும் மணி சாரும் 2 பேரும் அப்பப்போ முட்டல் மோதல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லை, எனக்கும் மணி சாரும் பிசி கூட சரி, மௌனராகம் எடுக்கும்போது அந்த மாதிரி யார் இப்படி பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொன்னேன். பட்டு அதுலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மறக்க முடியாத ஒரு சங்கடனை. அந்த பிக்சர் ஆனப்புறம் நாயகன் ஒரு பர்டிகுலர் நான் சித்தா தீபாவளிக்கு செட்டுக்கு சென்டரில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரம் எப்படி யூஸ் பண்ணுறது எது பண்ணுறது, கானா பஜானா செட்டப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நானே பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இவங்க 2 பேர் வந்தாங்க.
வந்துட்டு சாயங்காலம் ஷூட்டிங் 6 மணிக்கு ஷூட்டிங்கு, ஒரு 5 மணிக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு மணி எப்பவுமே தோட்டப்பேட்டைன்னு தான் கூப்பிடுவார் அவர். தோட்டப்பேட்டை இது வந்து அந்த ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பிசி நினைக்கிறான். அந்த மரத்தை சொல்கிறீங்களா? ஓகே. நான் சொன்னேன், நான் நினச்சி வச்சேன், அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனாக்க எடுத்துடுங்க. நீங்கள் ஒரு 15 நிமிஷம் கொடுக்குறேன், 2 பேர் அந்த ஃபுல்லாக சுற்றிட்டு வாங்க, சுற்றிட்டு வந்துட்டு எடுக்க சொன்னாக்கா நான் எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ளே என் மேஸ்திரி அவர் ரொம்ப பயம்னா அவ்வளோ பயம். நான் பேசினாவே பெரியவர், ரொம்ப பெரியவர், தங்கமான ஆள். 3 மேஸ்திரியுமே ஒருத்தர் ஒரு கேரக்டர். இவர் எல்லாத்துக்கும் பயப்படுவார். அவர்கிட்ட ஒரு ஜெய்பால் யாரோ ஒரு பையன் இருந்தான், அவனு ஏற சொன்னேன். நான் கரெக்டாக சொல்கிறேன், கண்ணடிப்பேன், அந்த டைமில் டக்கு டக்கு டக்குன்னு சவுண்ட் கொடு அப்படின்னு. ஸோ மேலே ஏறிட்டான். வந்தாங்க. என்ன சொல்கிறீங்க, எடுக்கலாமா அப்படின்னு. ஆமாம் தண்ணி, ஐ திங்க் இட்ஸ் டிஸ்டர்பிங் அப்படின்னாரு இவர். பிசி 2 பேரும் ஆமாம் வந்து இது எடுத்துட்டா பெட்டர் அப்படி. கரெக்டாக சொல்கிறீங்கல்ல, சரி ஜெய்பால் அது எடுறா, அது சீன் பண்ண. அவன் டக்கு டக்கு டக்குன்னு சவுண்ட் அடித்தான். அடித்ததில் இவங்க இருக்கட்டும், எப்போ வேணுமா அப்போ எடுத்துக்கலாம், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்துகிட்ட பிறகு ஃபஸ்ட்டு ஷோவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவோம் இல்லையா, அது அந்த வாசல் கிட்ட இந்த என்ன தியேட்டர், அது பிரியதர்ஷன் தியேட்டர், அங்கே 4 ஃப்ரேம்ஸ், அங்கே வாசல் கிட்ட நின்றுட்டுருக்கோம் 2 பேருமே. இன்னும் ஆளுங்க வரல, நானும் பார்க்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஷோ. இது அப்போ மெதுவாக தரணி, அது வந்து அந்த நீ வச்ச பாரு அந்த இது சூப்பர் காம்போசிஷன் அப்படி, அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், எடுக்கிறது நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசி கிட்ட சொன்னேன். தட் இஸ் ஹவு நைஸ் ஆஃப் ஹிம் டு டாக் அபவுட் இட் ஆஃப்டர் த ஃபிலிம் இஸ் டன். மறந்துடலாம், பரவாயில்ல. இந்த மாதிரி வார்த்தை ரொம்ப ரேர் நம்ம கேட்கறது. அதே மாதிரி அந்த படத்துல வந்து தாராவி செட் அமைச்சிருப்பீங்க, அது சென்னைக்குள்ள. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க ஹிஸ்டாரிக்கல் விஷயம்னா நம்ம தோன்றதை வரைஞ்சிருவோம் அப்படின்ட்டு, பட் இது வந்து ஒரு ரியல் விஷயத்த வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற போது அதுக்கு எந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ணீங்க பின்னாடி? பின்னாடி இல்லை, அங்கே லொக்கேஷன் பார்க்குறது போகும்போது போயிட்டு வரும்போதே எல்லாம் 10 டிராயிங் 12 டிராயிங் ரெடி ஆகிடுச்சு செட்டுக்கு. இப்படி தான் செட்டு வருது, நீங்கள் பாம்பே போனால் பாம்பேயில் போட்டுங்க, மெட்ராஸில் வந்தால் மெட்ராஸில் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படிதான் லொகேஷன் வந்து லைவ் விசிட் பண்ணிட்டு அதை டிராயிங்கா எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்தியன் படம் இருக்கு இல்லையா சார், அதுல வந்து அது ஒரு வேற ஜானர், அது ஒரு சுதந்திர காலத்துல நடக்கிறது. அந்த செட்டை வந்து ஒரு சுதந்திர காலத்துல இருந்த செட்டை சினிமாவுக்கு விஷுவலைஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது அது உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்ததா? எல்லாமே சேலஞ்சிங் தான். ஒரு குடிசை நம்ம பொன்னியின் செல்வத்தில் ஒரு சின்ன குடிசை போட்டு அங்கே தான் அந்த மர்டர்லாம் நடக்குது, ஓகேயா? அது ஒரு காட்டுக்குள்ள மாதிரி இருக்கணும். ஸோ அந்த குடிசை மட்டும் போட்டு அது என்ன மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி டைமென்ஷன், அது கூட இது இட் இஸ் பிரெயின் வாஷிங் ஒன்லி தட். அந்த செட்டும் சரி, அது அட்மாஸ்ஃபியர் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ தே ஹாவ் டு மேட்ச் இட் டு த அட்மாஸ்ஃபியர் வேர் தே கோயிங் டு ஷூட் லேட்டர். ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு தான் பண்ணணும். சின்ன செட்டு தான், பட் லாட் ஆஃப் ஒர்க் இஸ் தேர். இப்போ நீங்க உங்களுடைய நிறைய படங்கள் வந்து மணிரத்னம் அவர்கள், சங்கர் அவர்கள் கூட பண்ணியிருக்கீங்க. 2 பேருமே வந்து கதை காட்சிகள்லாம் வந்து பிரம்மாண்டமா விஷுவலைஸ் பண்ணக்கூடிய நபர்கள். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது உங்களோட ப்ராசஸ் அப்படிங்கிறது ஏதாவது மாற்றங்களுக்கு உட்படுமா? எப்படி அந்த டிஸ்கஷன் அவங்க 2 பேர் கூட போகும்? மணி சார் வந்து டிஃப்ரெண்ட்டு, சங்கர் சார் வந்து டிஃப்ரெண்ட். த 2 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். இவர் பேசுகிறது வந்து இவர் கொஞ்சம் நுவான்சஸாக கொஞ்சம் வேறு டைப்பாக போவார், அவர் வந்து வேறு டைப்பாக அதே ஜான்சஸ் வேறு டைப்பாக போவார். பிரம்மாண்டமாக வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஹிண்ட் கொடுப்பார், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அந்த மாதிரி ஹிண்ட்டில் தான் அந்த பஸ்ஸு கூட பண்ணேன். காதலனில் அதை காதலனில் பஸ்ஸு, அதை பார்த்துட்டு நிறைய பேர் அப்புறம் பஸ்ஸுலாம் வந்துடுச்சு, பெயிண்டிங் அடிச்சு அதெல்லாம் அடிச்சு. அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இப்போது எல்லாமே ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் எல்லாமே அக்ரிலிக்கில் தான் பண்ணேன். அப்புறம் ஆள் மேலே ஏறத்துக்கு கரெக்டாக இருக்கா இல்லை வாப்ளிங் வருதா எல்லாம் செக் பண்ணணும். ஸோ பார்க்குறது நல்லா இருந்தது.
பட் அது வந்து ஜீவா கேமராமேன் அவங்க வந்து கொஞ்சம் ஒர்க்கு ஹீ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு மீ ரிகார்டிங் திஸ் ஃபோட்டோகிராஃபி எவ்ரி திங். டே ஜீவா என்னென்னு போடுறேன், என்ன லைட் யூஸ் பண்ணுறேன் எல்லாம் கேட்பேன். அதே மாதிரி கேவி ஆனந்த் ஒரு ஸ்கெட்ச் போடணுன்னா அந்த பாம்பு வந்து கரெக்டாக மாடியில் இதில் ஸ்டேர் கேஸ் கிட்ட வரும். இங்கே 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க ராஜஸ்தானில். அந்த படிக்கட்டு எப்படின்னாக்கா இவர் தனி சார் ஒரு ஸ்கெட்சு போட்டு கொடுத்துருந்தாங்கனாக்கா இங்கேருந்து கேட்டேன். இவர் 8 அடி கோடை மேலே உட்காந்துருக்கார். அது கேவி. ஒரு டே என்னடா லென்ஸ் போட போகிறேன்னு அவன் 75 சார் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நான் காமாக இருந்துக்கிட்டு இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த லென்ஸ் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டேன். போட்டுட்டு மேலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டான். சார் ஒரு சைன் போடுங்க சார் அப்படின்னா கேவி ஆனந்த் சார் சைன் போட சொன்னாக்கா சரி போட்டேன். நான் இதை வச்சுக்கிறேன் சார். நான் சார் நீங்கள் பாருங்கள் சார், நான் வேறு யாரும் பார்க்கல சார், இவர் ஒருத்தர் தான். லெஃப்ட் டு ரைட் என்ன இருக்குதோ அதே தான், டாப் டு பாட்டம் என்ன இருக்குதோ அதுதான். இதே தான் சார். அந்த ஃப்ரேம் மேலே போய் பார்த்தாக்கா இதே ஃப்ரேம் இருக்குது சார் அங்கே அப்படின்னாரு. இது வந்து கிரேட்னஸ் கிடையாது. ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டரும் இது தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்களுக்கு ஸ்டடி வந்து அந்த மிச்சல் கேமரா வச்சுருந்தேன் எக்ஸிபிஷனில். அந்த மிச்சல் கேமரா வந்து ஏவிஎம் ஸ்டுடியோஸ்லேருந்து குஹன் சார் கொடுத்தாரு, எடுத்து வச்சுட்டேன். எதுக்கு வச்சேன்னாக்கா கேமரா வந்து பழசு, அதில் தான் ஜாஸ்தியாக வேலை செஞ்சோம். அது பக்கத்தில் வியூ ஃபைண்டர் இருக்கும். அந்த வியூ ஃபைண்டரில் கேமராமேன் சொல்லுவார் 35 அப்படின்னாரு, 32 அப்படின்னாருனாக்கா இந்த ஃப்ரேமில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் நாங்கள். பெரிய கேமராமேன் நினைப்பு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஃப்ரேமிங்கில் கட்டவும் அப்படி பார்த்து தான் நான் வந்தேன். இதுக்கு ஒன்று ஒரு பெரிய ஸ்டடி ஒன்றும் பண்ணிக்கல. எனக்கும் கேமரா எடுக்க தெரியும், கேமரா வச்சுருக்கேன், நிறைய கேமரா வச்சுருக்கேன். பட் லேர்னிங் ஃப்ரம் த வியூ ஃபைண்டர் வாஸ் மை பெஸ்ட் ஸ்டடி. அப்புறமா எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க 2 ஆயங்க இருந்தாங்க. ஒரு ஆயா வந்து ஒரு கிறிஸ்துவ ஆயா, இன்னொன்று வந்து ஹிந்து ஆயா. இந்த ஹிந்து ஆயா வந்து கோலம் போட சொன்னாக்கா இந்த வீட்டிலேருந்து அந்த பக்கத்து 2 வீடு, இந்த பக்கம் 2 வீடு, எத்தாப்பில் 2 வீடு எல்லாத்தையும் போட்டு விட்டுருவோம். அவ்வளோ பர்ஃபெக்ஷன் கோலம். அது பேஸ் எனக்கு. அப்போ பார்க்கும்போது அந்த எங்கள் ரோடு மேலே தானே இருக்கும் வீடு. அப்போ அப்படி பார்க்க இப்படி உட்காந்துக்கிட்டு பார்த்துன்னு தான் இருப்பேன். என்ன பார்க்குறேன் எதுக்குன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது அப்போ. பட் இருந்தாலும் பார்த்துன்னு இப்போ எவ்வளோ டைமென்ஷன். அந்த இது கிராஃப் நீ இது காம்போசிட் அடித்தாலும் அந்த பர்ஃபெக்ஷன் வராது. இப்போ பார்க்குறது ரொம்ப ரேர். அது இப்போ வைக்கிறாங்க நிறைய பேர். பட் அவங்க பண்ணு தான் எனக்கு மனசுல ஒன்றும் இருக்குது. அது பார்த்துக்கிட்டா நிறைய டிசைன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணேன். இந்த ஆயா என்னன்னா, இந்த ஆயாவுக்கு வந்து பைபிள் தெரியும்னு நம்ம நினைப்போம். பைபிள் தெரிஞ்ச அளவுக்கு மகாபாரதம், ராமாயணம், குரான் இதெல்லாமே நல்லா படிச்சிருக்கான். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஊரை சுற்றிட்டு வந்து ஷிப்பில் வந்து அவர் ஒரு ஷெஃப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டடி அவங்கள மறக்கவே முடியாது நம்ம. இதெல்லாம் சின்ன. அப்புறமா எனக்கு வந்து சுப்பராயன் சொல்லிட்டு ஒரு லைட் சீஃப், எங்கள் லைட்மேன் சீஃப், ஒரு சைக்கிளில் ஒரு கொடை வச்சுக்கிட்டு வருவார். அவர் எல்லார்கிட்ட போய் இவர் சொல்வார், இந்த பையன் வரான் பார்த்தியா, ஏதோ இவ்வளோ முடி வச்சுக்கிட்டு ஒரு ஜோலனை பை வச்சுக்கிட்டு வெளியூரெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு. நான் யார்கிட்ட பேசுறதில்லை. இருந்தாலும் பாரு அவங்க அப்பா வந்து சாணியாலெல்லாம் செட்டு போட்டார், நீ என்ன பண்ணுற அப்படி இப்படின்லாம் கிண்டல் பண்ணிவிட்டு மற்றவங்க கிட்டெல்லாம் வந்து பெருமையாக சொல்லிக்குவார் நம்ம பற்றி. தட் கைண்ட் ஆஃப் அன் என்கரேஜ்மெண்ட் இருந்தது. சின்ன ஆளுங்க சரி. இப்போ கங்கானே பார்த்தேன் செட்டில், அவரும் கேட்பார் என்ன போய் நீ பண்ணுற அப்படின்னு. கோகுலே சார் பார்ப்பேன். ஸோ என்னோட லக் என்னன்னாக்கா இவங்களெல்லாரும் மீட் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய மேஸ்திரியை மீட் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய ஆக்டர்ஸை மீட் பண்ணியிருக்கேன், எல்லாரும் கூட பேசியிருக்கேன், பெரிய பெரிய ஆர்ட் டைரக்டரை மீட் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு வந்து திருப்பி வருமா, இன்னொருத்தருக்கு வருமானு வந்து அது ஒரு நினைவிலே போகுது. ஸோ அக்ரே கூரசோவா ஆர்ட் டைரக்டரை மீட் பண்ணேன். அதை யாரும் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க.
யோஷிரோ முராக்கின்னு சொல்லிட்டு ஜப்பான் போகும்போது அவர் மீட் பண்ணோம்னு சொல்லிட்டு மீட் பண்ணேன். இவங்கெல்லாம் ஜாப்பனீஸ் எல்லாம் வந்து 20 நிமிஷம் அப்படி தான் கொடுப்பாங்க. இவர் வந்து 1.5 hour பேசின்னு தான் இருந்தோம் இந்த ஒர்க்கை பற்றியே. ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ திங். தென் எல்லாம் ஒரு டைமுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. அமெரிக்கா போகிறது, இல்லை ஜெர்மன் போகிறது, இல்லை கட்டி இங்கிலாந்து போகிறது. இந்த மாதிரி அந்த வாய்ப்பில் எனக்கு வந்து ஃபிலிம் சைடும் சரி, பெயிண்டிங் சைடும் சரி, அது ஒரு நல்ல ஸ்டடி கிடச்சி. அதே போல வந்து இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு கமர்ஷியலா பிடிச்ச படமா வந்து சந்திரமுகி இருந்துச்சு. அதுல உங்களுடைய ஆர்ட் ஒர்க் அப்படிங்கறதை தாண்டி அந்த படத்துல அந்த அந்த சமாச்சாரம் மட்டும் அது கிரெடிட் வில் கோ டு பி வாசு. பி வாசு வந்து சொல்றது பார்த்தானாக்க இந்த ஓல்ட் ஸ்கூல் அவர் திருப்பி தட் இஸ் ஸ்ரீதர் சார் கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் இருந்தாங்கல்ல. ஸோ அந்த கட் ஷாட்ஸ் இதெல்லாம் வந்து டக்குன்னு கிளியராக தெரியும். இப்போ வருவார், இங்கே ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு அந்த பொண்ணு போடுறது அப்படின்வார், திருப்பி மாடியில் போகிறோன்னு. ஸோ இந்த மாதிரி கிளியராக இருந்தாக்கா அவங்க கிளியராக இருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட எங்கே போகுது எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டாங்கனாக்கா அது சந்தமாக தான் பண்ணேன். நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா பண்ணல. எவ்ரி திங் வாஸ் இன்புட் பை வாசு. அந்த படத்தில் கிட்டத்தட்ட 9 இடம் 8 இடத்தை காட்டிட்டு ஒரு பங்களா மாதிரி காட்டியிருக்கோம். இது வராதுப்பா, அது அங்கே வரும் அப்படி. என்னது இங்கே வராது அங்கே வராது என்ன? சரி, நமக்கு என்னத்துக்கு வந்தது, அவர் என்ன கேட்குறாரு அது. பட் அந்த டைம் ஃப்ரேம் கொடுத்துட்டு அது தகுந்த மாதிரி. தட்ஸ் ஹவ் த ஃபர்ஸ்ட் சந்திரமுகி வாஸ் டன். சரி, இப்போ ஒரு இயக்குனரோட ஒரு கதை இருக்கு, அது அவருக்குன்னு ஒரு விஷன் இருக்கும். அந்த விஷனை வந்து ஒரு ஆர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது எமோஷனலா எப்படி ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு ஆடியன்ஸ் பற்றியே நினைக்கக்கூடாது. படத்தை பற்றி நினச்சி டைரக்டர் என்ன கேட்குறாரு அது பண்ணி கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்லி பிகாஸ் பண்ணிட்ட பிறகு கேமரா கூட நல்லா வரணும் இல்லை. ஸோ அதுக்கு புண்ணியன் செல்லத்துக்கு ரவிவர்மா வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அவரும் இதே இந்த கலர் போடுறேன் நான். ஏன்னா எல்லாருமே வந்து பிகினர்ஸ்கிட்ட நம்ம தான் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ ரவிவர்மா, இந்த பிசி, ஆல் ஆஃப் திஸ் பீப்புள், ஒருத்தர் கிரேட்டு ஒருத்தர் இப்படின்னு இல்லை, எவ்ரிபடி ஹவ் ஹெல்ப். பிகாஸ் நான் பண்ண செட்டை வந்து அவர் கரெக்டாக எடுக்கலைன்னாக்கா அப்புறம் அது ஜீவா இஸ் அனதர் ஃபெலோ. ஹி இஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் ஹி நோஸ் வாட் இட் இஸ். இது வரைக்கும் நீங்க எந்த படங்களுமே நீங்க பார்த்தது? நான் ஜென்ரலா பார்க்கவே மாட்டேன். ஓகே. தியேட்டரில் கூட பார்க்கவே மாட்டேன். ஏதாவது நல்ல படம் சார் ரொம்ப நல்லா எடுத்திருக்கான்னு பார்ப்பேன். இப்போ இவர் கூட மணி கடைசி விவசாயம் எடுத்தார். ஜெம் ஆஃப் அ பர்சன், வெரி நைஸ்லி இஸ் டேக்கன். அங்கே எங்கே செட்டு போட்டான்னு தெரியாது அந்த படத்தில். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லைட்டிங் பண்ணார், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்தார். சார், இப்போ நிறைய பிரம்மாண்டமான படங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. முன்னாடியும் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ஒரு பேன் இந்தியா லெவல் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய சிஜி பணிகளும் வருது. இந்த ஆர்ட் டைரக்ஷன் அந்த செட்டு அப்படிங்கிறது கம்மியாகி நிறைய இல்லை சிஜி ஒர்க்கு நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்குது. நீங்கள் அதை கவனிக்கிறீங்களா? நான் சொல்கிற மாதிரி அது மேலே ஜாஸ்தியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அது எங்கே தப்பு வந்ததுன்னா பிடிப்பேன். நம்ம செட்டு இப்படி போட்டான்னாக்கா வீடு எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். நீ சிஜியில் ஏற்றினாலும் அப்படி தான் இருக்கும். இதை மாற்றிட்டு இவன் இப்படி போட்டானாக்கா ஸோ நிறைய பேருக்கு தெரியல. நம்ம ஆர்ட் டைரக்டர் வந்து ஸ்கெட்சு கொடுத்தா தான் அவங்க சிஜி பண்ணணும். இப்போ பொன்னியின் செல்வத்துக்கெல்லாம் ஸ்கெட்சஸ் இருக்குது, சிஜிக்காக ஸ்கெட்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை ஏற்று பண்ணிட்டு அவன் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கான் அந்த பையன். வெரி குட். என்னது சிஜிவாலோ என்னமோ அவன் பேர். பட் ஐ மீன் த கம்பெனி இஸ் நேம். வெரி குட் ஒர்க். காஸ்டியூம்ஸ் அதே மாதிரி திஸ் கேர்ள் இஸ் ஐஸ்வர்யா, ஒரு ஃபென்டாஸ்டிக். வெரி குட். அந்த சிஜி பணிகள் அப்படிங்கிறது நீங்க அதிகம் அது மேல கவனம் ஈர்க்கல? இல்லை, இருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் இந்த சிஜின்னு இப்போ வந்தது. அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ்க்கே நீ பாருங்க, சிவாஜி சார் நடிச்சது 3 சிவாஜிங்க இருக்காங்க. ஸோ அப்பா ஒரு சன் இந்த பக்கம் இருப்பார், ஒரு சன் இந்த பக்கம் தோல் மேலே கை போட்டு பேசின்னு இருப்பான். அந்த படத்தில் பாருங்கள், நல்லா டைரக்ட் அங்கேயே உட்கார வச்சுட்டு பண்ணாங்க. இதை விட ரொம்ப மேதாவி ஒர்க் வந்து ரவிகாந்த் நகாய்ச்சி அவர் பண்ணார். அவர் பண்ணதில்
கர்ணன் படம் பார்த்தீங்க, ஆ. பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துருக்கேன் சார், பழைய கண்ணன். பழைய படம் தான். அதில் விஷ்ணு ரூபம் வரும் என்டிஆர் வச்சுக்கிட்டு. 350 எக்ஸ்போஷர்ஸ். இது 350 எக்ஸ்போஷர்ஸ் டைரெக்டாக அவரை நிற்க வச்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிட்டு எங்கே ஆட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று போயின்னு இருக்கோம், இங்கே ஒன்று போயின்னு இருக்கோம். அந்த மாதிரி ஒர்க் வி ஹவ் டன் ஃபார் ரவிகாந்த், வி ஹவ் டன் ஃபார் நிறைய பேருக்கு, டபிள்யூஆர் சுப்பாராவ். ஸோ தே ஆல் டிட். இது வந்து இன்னொரு கேஜெட். இப்போ கம்ப்யூட்டர் மாதிரி அது ஒரு கேஜெட். இப்போது சிஜியில் பண்ணுறது 400 பேர் வச்சுக்கிட்டோம். எல்லாம் 400 பேர் ஏசியில் தான் ஒர்க் பண்ணாங்க, வெளியில் வந்து யாரும் ஒர்க் பண்ணது கிடையாது. 400 பேரை வச்சுருக்கோம், 200 பேர் பண்ணாங்க, இது 300 பேர் அப்படின்னு அவங்க டைட்டில்ஸ் தான் வரும். அப்படின்னு பார்த்தா என் கார்பெண்டர்ஸ் ஹெல்ப்பர்ஸ் எல்லாரும் போட்டேன்னாக்கா ஃபில்மு ஆகிடும். ஸோ தட் இஸ் வாட் ஐ மீன். ஐ மீன் யூ ஹேவ் சிஜி, இட் இஸ் யூஸ்ஃபுல் வேர் அவங்க சிஜின்னு காட்டாத இருக்கிற வரைக்கும் இட்ஸ் லவ்லி. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூடவும் உங்களுடைய பயணம் இருந்திருக்கு, அவருக்கு பிரியத்துக்குரிய நபராக இருந்திருக்கீங்க. அவரை பற்றிய நினைவுகள் சொல்லுங்க. நிறைய இருக்கு. அவர் என்னை பார்த்ததே ஃபர்ஸ்ட் சிரிச்சுனே இருப்பார். எனக்கு ஃபஸ்ட்டு டவுட் வந்தது, என்னத்துக்கு இவரும் சிரிக்கிறாரு, சேகர சார் மாதிரி இவரும் சிரிக்கிறாரு. பார்த்தாக்கா ஹீ சீன் மீ. நான் ஒரு 4 வயசில் 5 வயசில் அப்பா 20 உள்ளமோ இதே பண்ணும்போது இவர் டைலாக் எழுதுறார். கமால் பிரதர்ஸ் படத்துக்கு இவருக்கு டைலாக் எழுதுறார். அந்த கமால் பிரதர்ஸ் படம் வந்து நான் சின்ன குழந்தையிலேருந்து கேட்டுன்னு இருக்கிறேன். அவங்க படம் இட்ஸ் அ பிக் கம்பெனி. அந்த டைமில் என்ன டிஸ்கஷன் கூட பீச் கூப்பிட்டு போவாங்க. பீச்சில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு 9:30 அப்படி நான் முழிச்சிட்டு தான் இருப்பேன். சரி அப்போ கூப்பிட்டு போனாருன்னு சொல்லிட்டு அந்த பீச்சில் என்ன செய்வோம் பசங்க, அந்த மணல் எடுத்து போடுறதோ இந்த பக்கம் அது பார்த்துருக்காரு. அவர் டக்குன்னு மறக்க முடியாது. அவரும் மறக்க மாட்டார். அது இல்லாத இந்த ஞாபகம் வந்துட்டு அவர் வந்து இதை வந்து அப்பப்போ பார்த்து சிரிச்சு 4-5 விஷயத்தில் அப்படியே உட்காந்து என்ன சொல்வேன், என்ன பதில் சொல்வேன், என்னன்னு அப்படியே பார்த்துன்னு இருந்தார் நல்லா. ஸோ 2-3 இடத்துல கூட சொல்லியிருக்காரு, அப்பா இந்த மாதிரி என் கூட பணியாற்றிருந்தார். அப்புறமா நான் கனிமொழிக்கு அம்மாவுக்கு பண்ணும்போது நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. இது இல்லாத அந்த அவார்டு ஃபஸ்ட் டைம் அவார்டு, நேஷ்னல் அவார்டு வந்தது. ஒரு 10 ஒரு 7-8 வாங்கின்னு வந்துட்டோம் நாங்கள்லாம் தமிழ்நாடுக்கு. அந்த டைமில் இப்போ தோட்டா தரணி பேசுவாருன்னு எனக்கு பேச்சே வராது. அதில் இவர் உட்காந்துருக்கார், நல்லா தெரியும். சிவாஜி அப்போ உட்காந்துன்னு இருக்கார். அவருக்கு அப்போ தெரியல. ஸோ கேட்டுன்னு இருக்கார், இந்த தோட்டா தரணி என்ன யார் அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருந்தார். யார்? நம்ம கலைஞரை. வேறு யாரும் இல்லை, நம்ம தோட்டாவோட பையன்தான். அப்போது எது ஜென்ரலாக பேசுவாங்க இல்லையா, ஒரு 2 லைன் அது சொன்னாரே இல்லையா கூட ஞாபகம் இல்லை. இவர் எடுத்த உடனே சொன்ன வார்த்தை வந்து, ஒரு தகப்பனாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இந்த மாதிரி அவார்டு கொடுத்து இவர் வாங்கியிருக்கார் அப்படின்னு சொன்னார். ஒரே கிளாப்ஸ். சி இஸ் காட் அ சென்ஸ் ஆஃப் மறக்க முடியாத ஒரு, ஈவன் இஃப் இட் டசன்ட் நோ யூ லாஸ் அந்த பர்டிகுலர் இது அப்படியே கொண்டு வந்துட்டார். இந்த ரெஸ்பெக்ட் ஃபார் மை ஃபாதர், இதை நான் எதுவும் பேச தேவையில்லை, நான் வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் ஆர் இட்ஸ் ஸ்டில் இன் மை ஹெட். அதான் எப்போ அவர் கடைசியாக பார்த்தீங்க சார்? லாஸ்ட்டில் சந்திச்சது வந்து வேறு ஏதோ இந்த டூமுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நான் டிசைன் பண்ணல, அது யாரும் கேட்கல. அது வந்து யாரோ ஜெர்மன் பண்ணாங்க. பட் அதுக்கு எப்படி பண்ணலான்னாக்கா அப்புறமா எங்கள் பிரதர்ஸ் தான் பண்ணாங்க. 15 நாளில் பண்ணோம். அது ஒரு பெரிய கம்பெனி கூட பண்ணுது. 3 வருஷம் எடுத்தாலும் ஒன்றும் பண்ணவே இல்லை. ஸோ அதை இம்மீடியட்டாக போடணும்னு சொல்லி அந்த டைமில் மீட் பண்ணேன். அப்போ தான் அவர் கூப்பிட்டார். ஸோ மெதுவாக ஆட்டோவில் பிடிச்சிட்டு ஆட்டோவில் போனேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கோம் இல்லையா, எல்லோரும் அந்த பக்கம் போங்க, வெளியே போங்க, இந்த பக்கம். அந்த டைமில் இவர் அங்கே இந்த ரோடு அந்த பக்கத்தில் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தார். அவர் அங்கே தண்ணி வந்துட்டாப்புல, கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி. சி த சென்ஸ் ஆஃப் marking somebody whom you saw
அண்ட் he knows me. பட் அது வந்து வெரி சைலண்ட் லவ் எஃபெக்ஷன் மாதிரி அவர் கூட. ஸோ ஐ கீப் தட் ரெஸ்பெக்ட் அண்ட் கீப் த மெமரி ஆஸ் இட் இஸ். உங்களுடைய சினிமா பயணத்துல என்னென்னைக்குமே இவங்களுக்கு ஒரு பிளேஸ், ஸ்பெஷலான பிளேஸ் என்னோட மனசுல இருக்கு அப்படின்னா எந்த நபரை சொல்வீங்க? எல்லாருமே தான். நான் ஒருத்தர் பற்றி சொல்லி, சங்கரை பற்றி சொல்லி, மணிரத்னம் இல்லை, ஆளுக்கு அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவன் தான். சார், இறுதியா இந்த கேள்வி, இப்போ நிறைய புதுமுகங்கள் வந்து ஆர்ட் டைரக்ஷனுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு மூத்தவரா சொல்லக்கூடிய ஒரு 3 விஷயங்கள் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நல்லா கஷ்டப்படணும், நல்லா அப்சர்வ் பண்ணணும், நல்ல டெடிகேஷன் இருக்கணும். அந்த டெடிகேஷன் இல்லாத காசு பின்னாடி ஓடினாக்கா அது வேறு மாதிரியாக இருக்கும். டெடிகேஷன் இஸ் மஸ்ட். நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அந்த வேலை பார்த்துங்க ஃபஸ்ட்டு, அதை டெடிகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் பண்ணணும். எங்கே போனாலும் குப்பை தொட்டி பார்த்துட்டு இது வேணாம், அது ஒன்று அது பார்க்கலாம் அப்படின்னு. அது இல்லை, வெறும் பில்டிங்ஸ் இல்லை, வெறும் இதில் குப்பை தொட்டியை வச்சுக்கிட்டே நான் அதே நாயகனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போ ஏது எங்கே வரும்னு தெரியாது. ஸோ தட் இஸ் மை ஸ்டடி. இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. கதிர் என் அசிஸ்டன்ட் தான். கதிர் சரி, மணிராஜ், முத்துராஜ், சாபு சிறில், இவங்க எல்லோரும் என்னை பார்த்து வந்தவங்க தான். பட் அவங்கவுங்க நல்ல வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. நல்லா இருக்குதுன்னு நானே செட்டு போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா போட்டிருக்கேன்னு நானே சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் என்கரேஜ் பண்ணுறது. அவங்கவுங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்துடுறேன். இதை கஷ்டப்படாத வந்தவங்க ரொம்ப 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 கம்மி. கஷ்டப்படணும். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளவு நேரம் நிறைய அனுபவங்கள் எங்கள் நேயர்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. நன்றி. நன்றிங்க.